Hello students, welcome back to my channel. So இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் உங்களுக்கு வந்து 4 days வந்து ஹாலிடேஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 4 days வந்து நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி எப்படி ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறது. ஸோ இந்த 4 daysலேருந்து உங்களால் வந்து 90 அவுட் ஆஃப் 90 எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டெஃபினெட்லி எடுக்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கிறதுக்கு நீங்கள் எப்பப்போ எந்தெந்த சாப்டர் படிக்கணும், எந்த சாப்டரில் எதெல்லாம் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் அப்படியே வந்து பாஸ் பண்ணுறதுக்கானதே நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் பாஸ் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து 90 அவுட் ஆஃப் 90 அண்ட் பாஸ் மார்க்கு அண்ட் ஒரு ஆவரேஜ் மார்க்கு ஒரு 60 70 ப்ளஸ் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இன்னைக்கு எப்படி எழுதுனீங்க, நல்லா எழுதுனீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸில் வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் நல்லா எழுதிங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷில் 90க்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். போன தடவைலாம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் தான் மேக்ஸ் வந்துச்சு. இந்த தடவை ஃபஸ்ட்டு மேஜர் எக்ஸாமே மேத்தமேட்டிக்ஸ் தான். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேக்ஸ் மார்க் வந்து இன்ஜினியரிங் கட் ஆஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஸ்டடி பிளானை பார்க்குறதும் நிறுத்தாமல் ஒரு நோட் எடுத்து தயவு செஞ்சு இந்த ஸ்டடி பிளானை எழுதுங்க. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ சீக்கிரமாக ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. அப்படி எல்லாருனாலும் அதை வச்சுக்கவும் முடியாது. ஸோ ஒரு நோட்டில் எழுதுறப்ப தான் உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ஓகே அந்த நோட்டை பார்க்குறப்பெல்லாம் அதுக்கு நோட்டை பார்க்கணும்ல அப்படின்னு கேட்கலாம். பட் ஸ்டில் பார்ப்பீங்க. உங்களுடைய நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட் எழுதி வைப்பீங்களே, ஸோ அந்த நோட்லேயே உங்கள் ஃப்ரண்ட் பேஜில் இடம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டடி பிளானை வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவுக்கு தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துடுறீங்க. ஸோ லைக் திஸ் வீடியோ அண்ட் சேனலுக்கு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். மொத்தம் உங்களுக்கு வந்து 12 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 12 சாப்டர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கிறதுக்கான பிளான் சொல்லிடுறேன். இல்லை வேணாம், ஃபஸ்ட்டு வந்து நான் பாஸ் மார்க் சொல்லிடுறவா. பாஸ் மார்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். ஸோ அந்த சாப்டர் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. சாப்டர் 1. அடுத்தது காம்ப்ளெக்ஸ் நம்பர் செகண்ட் சாப்டர், அதுவும் ஈஸி தான். தேர்டு தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். இந்த 3 சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்க. அப்படியே வந்து அப்படின்னா 6th சாப்டரில் அந்த காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இருக்கும். அப்புறம் 6.78 அந்த எக்ஸசைஸ் அதை படிச்சிங்கன்னா ஒரு 2 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அப்படியே 11th சாப்டர் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனும் 12th சாப்டர் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸும் வந்தீங்கன்னா அதில் டிஸ்கிரீட்லேருந்து ட்ரூத் டேபிள்லேருந்து ஒரு 5 மார்க் கம்பல்சரி வரும். அண்ட் ப்ராபபிலிட்டிலேருந்து 1. ஸோ அங்கே ஒரு 10 மார்க். ஓகேங்களா. ஸோ இது போக 1 வேர்ட்லாம் நல்லா படிச்சிங்க அப்படின்னாவே ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். இது ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 70 ப்ளஸ், அது வந்து நான் 90 சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ஸ்டடி பிளான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் தி 12 சாப்டர். ஏன்னா நம்ம 90 அவுட் ஆஃப் 90 இருக்குல்ல. ஸோ அதனால் 12 சாப்டர்ஸ்லையுமே வந்து நம்ம எஃபெக்டிவாக ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு படிக்கணும். ஓகே. நம்மளுடைய டியூரேஷன் இருக்கிறது வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அண்ட் மண்டே 4 days இருக்குதா. ஸோ ஃப்ரைடே டு மண்டே இருக்குது. ஸோ டெய்லி ஸ்டடி ஹவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 9 hours படிக்க போகிறீங்க, விச் இஸ் மினிமம். இது வந்து நான் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களால் மேக்ஸிமம் வந்து ஒரு 10 hours 11 hours 12 hours படிக்க முடியும்னாலும் நீங்கள் படிங்க. ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபஸ்ட்டு 2 days அந்த மாதிரி படிங்க. அப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 9 hours. ஏன்னா அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத கொஞ்சம் டயர்ட் ஆகிரும் 4 நாளாக தொடர்ந்து அப்படி படித்தோம்னா. ஸோ ஒரு 9 to 11 hours அப்ராக்சிமேட்டாக படிங்க. ஸோ அது உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நிறைய பேர் சொல்லுவீங்க நான் எக்ஸாமுக்கு முதல் நாள் நைட்டு தான் நான் படிப்பேன், நான் எக்ஸாமுக்கு முதல் நாள் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்காதிங்க. ஏன்னா உங்களுடைய அதோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ புரியாது. இந்த 4 நாள் வந்து உங்களுக்கு வந்து என்ன வெட்டியாக தான் இருக்க போகிறீங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி படிக்காமல் இருக்கும் பட்சத்தில் வேறு வேலை இருக்காதில்ல, வெட்டியாக தான் இருக்க போகிறீங்க. ஸோ இந்த 4 நாளுடைய அருமை உங்களுக்கு இப்போ தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைச்சாலும் நீங்கள் அந்த படித்து மார்க் உங்களால் எடுக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் மார்க் ஆஃப் யுவர் 12th ஸ்டாண்டர்ட். ஓகே. ஸோ அதனால் ப்ளீஸ் ஒரு 9 ஹவர்ஸ்லேருந்து நான் சொல்லியிருக்க மாதிரி 9 hours to 11 hours வந்து கம்பல்சரி படிங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து கான்செப்ட் வைஸ் படிக்க போகிறோம். ஸோ நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நான் சொல்லிடுவேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாம் அனாலிசிஸ் பண்ணுவோம். பட் ஸ்டில் வந்து என்ன தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படித்தாலும் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வைஸ் நம்ம படிக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ப்ராப்ளம்லாம் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். அண்ட் ரிவிஷன் எக்ஸாம் என்ன ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகே. இப்போ ஸ்டடி ஷெடியூலோடைய ஓவர்வியூ பாருங்கள். மார்னிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 9லேருந்து 12 வரைக்கும். மார்னிங் 9 o'clock அதுக்கு முன்னாடியே வந்து டிஃபன் வந்து சாப்பிட்ருங்க. அதுலேருந்து 12 o'clock வரைக்கும் படிக்க போகிறீங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 12 to 1 பிரேக், அது விச் இஸ் லஞ்ச் பிரேக் எடுத்துகிட்டு 1லேருந்து 4 வரைக்கும் படிக்க போகிறீங்க. 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். அப்புறம் 1 hour பிரேக் எடுத்துகிட்டு 5லேருந்து 8 மணி வரைக்கும் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் 1 hour வந்து லஞ்ச் பிரேக்கு அண்டு அந்த இடையில வந்து 1 hour வந்து லஞ்சு. அப்புறம் அந்த இடையில வந்து நீங்கள் ஒரு 5 minutes அந்த 1 hour அந்த 9 to 12 1 to 4லாம் இருக்குல்ல, அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த லஞ்ச் பிரேக் அந்த மாதிரி லஞ்ச் பிரேக் கிடையாது, ஒரு சும்மா ஷார்ட் பிரேக் எடுத்துக்கோங்க. ஸ்நாக்ஸ் இல்லை டீ இல்லை ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு 5 minutes. ஸோ அந்த மாதிரி பிரேக் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நைட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் காலையில் 9லாம் கிடையாது, நீங்கள் ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த 9 to இது வந்து நான் சொல்கிறத படிங்க. பட் என்னுடைய டைமிங் வந்து இந்த 9 to 12ங்கிறத விட காலையில் 6லேருந்து
8 வரைக்கும் படிங்க. அதுக்கப்புறம் 9 to 12 படிங்க. ஓகேங்களா, இது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அகைன் 1 to 4, அதுக்கப்புறம் வந்து 5 to 8 கூட வேணாம். நீங்கள் 6 to 9 படிச்சுட்டு இல்லை 6 to 8 2 hours படிச்சுட்டு அப்புறம் லஞ்ச் 1 hour போயிட்டீங்க அப்படின்னாலும் திரும்ப வந்து ஒரு 10 to 11 ஒரு 1 hour மட்டும் லாஸ்ட்டு படிங்க. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ டே 1 ஃப்ரைடே நான் சொன்ன டைமிங் பார்த்துக்கங்க. இந்த டயத்தை கூட நீங்கள் விட்டுருங்க. இப்போ நான் சொன்னேன்ல 6 to 8 9 to 12, அதுக்கப்புறம் வந்து 1 to 4, அதுக்கடுத்து 6 to 8 9 to 11. ஓகேங்களா, ஸோ இந்த இதை பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ டே 1 ஃப்ரைடே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்திருப்பீங்களா இப்போ ஈவினிங். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே டேரெக்டாக போயிடாதீங்க. ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணுறேன், வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் இது வரைக்கும் நடந்த ஒரு 10 செட் ஆஃப் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன கேட்டிருக்காங்க, நம்ம எந்த அளவுக்கு இப்போ டேரெக்டாக பார்ப்பீங்களா இது வரைக்கும் படித்ததை வச்சு. ஸோ உங்களால் எவ்வளோ மார்க் எடுக்கிற அளவுக்கு இப்போதைக்கு நீங்கள் கெப்பாசிட்டியோடு இருக்கீங்க. ஸோ உங்களால் ஈஸியாக படிக்க முடியுமா என்ன, எந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வைங்க இன்றைக்கி. ஓகேங்களா, ஸோ இதை மட்டும் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரைடேலேருந்து நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் நான் சொன்னதில்ல. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஈவினிங் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் படிங்க. ஸோ என்னென்ன பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ், இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் இருந்தா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், கிரேமர் ரூல், காஸ் ஜோர்டன் மெத்தட், எலிமினேஷன் மெத்தட், கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறது. ஸோ லைக்வைஸ் அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது, லாம்டா மியூ வேல்யூ ஃபைன் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துங்க. இன்வர்ஸ் ஃபைன் பண்ணுறது, இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வந்து இந்த போலார் ஃபார்ம், ஸோ அந்த இதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். டே 2ல் மார்னிங் வந்து இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆஃப்டர்நூன் 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி, ஈவினிங் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டார் அல்ஜிப்ரா. ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே 3 சாப்டர்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்த நாள் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், இன்டகிரேஷன். ஏன்னா இது எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன் இது எல்லாமே நீங்கள் படிக்கலை. பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன், ஆர்டினரி இதெல்லாம் படிக்கலை. உங்களுக்கு ஒரு ஐடியா ஒரே நேரத்தில் அந்த மாதிரி படிக்கல ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து படிங்க. அதுக்கப்புறம் அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிஇ, பார்ஷியல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், டிஸ்ட்ரிக்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 வேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ நீங்கள் அந்த சாப்டர்ஸ் படிக்கிறதே 1 வேர்ட் படிச்சிருங்க. இல்லாட்டினா 1 வேர்ட் மெட்டீரியல் தனியாக தரேன். ஸோ அதுக்கு ஒரு ½ டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி 1 வேர்ட் வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா, என்னென்ன சாப்டர்னு வந்து சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து எப்படி படிக்கணும்னா, இப்போ நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ், ஆப்ரேஷன்ஸ், கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறது, லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறப்ப அந்த அல்ஜிப்ரைக் ஃபார்ம், போலார் ஃபார்ம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட அப்ளிகேஷன்ஸ், ஆயிலர் ஃபார்ம், ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பாருங்கள். ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணுறது, பாலினாமியல் ஈக்குவேஷனோட, ஸோ அந்த இது அப்புறம் P/Q வச்சு ரூட் வச்சு வரும்ல, ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷனில் வந்து ஃபுல்லாகவே அந்த அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. ஸோ அடுத்தது வெக்டார் அல்ஜிப்ராவில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸு, கிராஸ் ப்ராடக்ட், டாட் ப்ராடக்ட், ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் லைக் அந்த இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அந்த காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ், எக்ஸாம்பிள் 6.3, 6.5 அண்ட் தென் ஆல்சோ எக்ஸசைஸ் 6.1ல் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கேன். வேறு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், PDE, இன்டகிரேஷன் இதெல்லாம் சிமிலராக தான் இருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம் ஐ திங்க். ஓகே, டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷன், PDE அந்த பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் இதெல்லாம் வந்து அந்த டிஃப்ரென்ஷியேஷனோட ரூல்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த அதுதான் அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் உள்ளதை கொஞ்சம் நல்லா சால்வ் பண்ணுங்கள். இன்டகிரேஷன் வந்து எவாலுவேஷன் டைப், மதிப்பீடுக டைப்லேருந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எக்ஸாம் நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இது வந்து ஸ்டடி பிளான் தான். உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு எப்பப்போ என்ன படிக்கணுங்கிறது மட்டும் சொல்லியிருக்கேன். அண்ட் எப்படி படிக்கணும்னு லைட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வரிசையாக பார்க்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட்.